1970களில் நாளிதழ்களும் வானொலியும் தான் மக்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களாக இருந்த நேரத்தில் பெருநகர பகுதிகளில் மட்டுமே தொலைக்காட்சிகள் இருந்தது. அதுவுமே அரசுக்கு சொந்தமானதாகத்தான் இருந்த நிலையில் நெருக்கடி அமல்படுத்தப்பட்ட நிலையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நிலைமையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக காலையிலேயே வானொலியில் உரை நிகழ்த்தினார் அப்பொழுதைய பிரதம மந்திரி இந்திரா. என்னுடைய அமைச்சர் எலன் மிஸ்ரா படுகொலை செய்யப்பட்டது கண்டு நாடு முழுவதும் அதிர்ச்சியை தொடர்ந்து இந்திய தலைமை நீதிபதி மீது நடந்த மிருகத்தனமான தாக்குதல்களுக்கும் கண்டனத்துக்குரியது. கலகம் செய்யும்படி நம்முடைய இராணுவத்தையும் போலீசாரையும் தூண்டிவிடும் அளவுக்கு சில நபர்கள் சென்றுள்ளார்கள். பிளவு சக்திகள் முழு அளவில் செயல்பட்டு கொண்டிருப்பதை தொடர்ந்து மதவாத உணர்ச்சிகளை தூண்டிவிடப்பட்டுள்ளன. இவை நம்முடைய நாட்டின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாகும். புதிய நெருக்கடி நிலை பிரகடனம் சட்டத்தை மதித்து நடக்கும் குடிமக்களின் உரிமைகளை எவ்வகையிலும் பாதிக்காது என்று உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். கூடிய விரைவில் இந்த பிரகடனத்தை கைவிட்டுவிடும் நிலையில் உள்நாட்டு நிலைமைகள் விரைந்து மேம்படும் என்று நம்புகிறேன். இனிவரும் நாட்களில் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் நம்பிக்கையும் அளிக்கும்படி வேண்டுகிறேன் என நாட்டு மக்களுக்கான உரையில் பிரதமர் இந்திரா பேசினார். எமர்ஜென்சினா என்னென்ன செஞ்சாங்க? இந்திராவின் அரசியல் எதிரிகளில் பெரும்பாலானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்.கே. அத்வானி, அசோக் மேத்தா, விஜயராஜே சிந்தியா, முலாயம் சிங் யாதவ், ராஜ் நரேன், சரண் சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அருண் ஜேட்லி மற்றும் பிற போராட்ட தலைவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வி.எஸ். அச்சுதானந்தன், ஜோதி பாசு, சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் கைதாயினர். இப்போதைய கேரள முதல்வர் பினராயி விஜயன் அப்போது இளம் எம்எல்ஏ ஆவார். அவசர நிலையின் போது காவலில் வைக்கப்பட்டு கடும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார். விடுதலையான பிறகு பினராயி சட்டசபைக்கு வந்து போலீஸ் காவலில் இருந்தபோது அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த சட்டையை உயர்த்தி பிடித்து ஆவேசமாக பேசியவர். எதிர்கட்சியினரை மட்டுமல்லாமல் தனது கட்சியில் நெருக்கடி நிலை பிரகடனம் மற்றும் அரசியல் சட்ட திருத்தத்திற்கு எதிராக கருத்து வேறுபாடு கொண்ட தலைவர்களான மோகன் தாரியா மற்றும் சந்திரசேகர் போன்றோர்களையும் கைது செய்து காவலில் வைத்தது இந்த அரசு. ஆர்எஸ்எஸ், ஜமாத், இஸ்லாம் போன்ற அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் தடை செய்யப்பட்டது. நெருக்கடி நிலையின் போது 34,988 பேர் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். மேலும் 75,818 பேர் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவில் உரிமைகள் நிறுத்தப்பட்டன. அரசியல் சட்டத்தின் அடிப்படை தன்மையை மாற்ற அச்சுறுத்தும் வகையில் திருத்தங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டது. சில ஊடகவியலாளர்களும் கைது செய்யப்பட்டனர். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட சில இடங்களில் நசுக்கப்பட்டது. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டன. அரசியல் அமைப்பு 42வது திருத்தச் சட்டம் டிசம்பர் 18, 1976 அன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த திருத்தம் தேர்தல் சர்ச்சைகளில் முடிவெடுக்கும் உச்ச நீதிமன்றங்களின் அதிகாரத்தை வேரோடு பறித்தது. இதுவரை மாநில அரசுகளிடமிருந்த பல விஷயங்கள் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு அதிகாரம் அளித்து அரசியலமைப்பு பின் கூட்டாட்சி கட்டமைப்பை சிதைத்தது. 25ஆம் தேதியே நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்த 26ஆம் தேதி நாளிதழ்கள் எதுவுமே வெளிவரவில்லை. தமிழகம் உட்பட சில மாநிலங்களில் நாளிதழ்கள் வெளியாகி நெருக்கடி நிலை காலத்தை பத்திரிகைகள் மீது கடுமையான தணிக்கை விதிகள் அமல்படுத்தப்பட்டது. பத்திரிகையாளர்களுக்கு நடத்தை விதிகள் அறிவிக்கப்பட்டது. அரசுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதியதற்காக சில பத்திரிகை ஆசிரியர்கள் கைதும் செய்யப்பட்டனர். இதை பார்த்த ஜனநாயக மீறல்களை கண்ட சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இனி இந்தியாவில் வெளிப்படையான அரசியல் கட்சிகள் போட்டியிடக்கூடிய தேர்தல் என்பதே நடக்காது, சர்வாதிகார ஆட்சி நடக்கும் என்ற எண்ணற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் வரிசையில் இந்தியாவும் சேர்ந்துவிட்டது என்று உலக அரங்கில் தன்னுடைய கருத்துக்களை இந்தியாவை பற்றி முன்வைத்தனர். 1977 ஜனவரி 27 புதிய தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார். நெருக்கடி நிலை அதிகாரப்பூர்வமாக அன்று முடிவுற்றதாக அறிவித்தார். இந்த தேர்தலை மக்கள் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடைப்பட்ட நிலையாக கருதினர். காங்கிரஸ் பல இடங்களில் படு தோல்வி அடைந்து இந்திரா மற்றும் சஞ்சய் ஆகியோரும் கூட தோல்வியை சந்தித்தனர். இந்த நெருக்கடி நிலை நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்னவென்றால், ஜனநாயகத்திற்கு ஒரு அரசாங்கம் ஏகாதிபத்தியமாக மாறும்போது மக்கள் தீர்வுகளை காண்பார்கள் என்பதுதான்.
என்றாலும் எமர்ஜென்சியின் படிப்பினைகளை நினைவில் கொள்வது அவசியம். நாம் விழிப்புடன் இல்லாவிட்டால் ஒரு சர்வாதிகார அரசாங்கத்தால் நமது அடிப்படை உரிமைகள் நம்மிடமிருந்து எப்போது வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம்.